அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அனுமன் ஜெயந்தியின் பதிவுங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நினச்ச காரியங்கள் எல்லாமே நினைத்த மாதிரியே நடப்பதற்கு ரொம்ப ஒரு உதவி புரிகின்ற தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தான். ஏன்னா காற்றை விட வேகமானவருங்கிறதுனால தான் வாயுபுத்திரன் அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்குது. மார்கழி மாதத்துடைய அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர நாளில் அஞ்சனை மைந்தனாக ஆஞ்சநேயர் அவதரித்தார். இந்த ஒரு திருநாள் தான் நம்ம அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ, இதுவரைக்கும் எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்க கூட தீர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் எங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு சின்னதான ஒரு கோரிக்கையை நீங்கள் நாளைய தினம் அனுமன்கிட்ட நீங்கள் வச்சு இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டிலையே செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா சில பரிகாரங்கள் நம்ம சொல்கிறப்ப அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாச்சும் ஏதாவது நம்ம செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு உங்களுக்கு எந்தவித செலவுகள் நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆஞ்சநேயருடைய படம் மட்டும் போதும். எல்லாராலையுமே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம், ஆனால் ரொம்ப சக்தி கொண்ட பரிகாரம். அனுமனுடைய வாளுக்கு பொட்டு வைக்கக்கூடிய பரிகார முறை. இந்த பரிகாரமானது 48 நாட்கள் நீங்கள் வாலில் பொட்டு வச்சாலே போதும். நிச்சயமாக அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் நீங்கள் வேண்டி கேட்டிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயம் கை கொடுத்துருக்கும். அவ்வளோ ஒரு சக்தி அனுமனுடைய வாளுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான பதிவு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். மனசில் நம்ம நினச்ச காரியம் நமக்கு நடக்கணும், வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தாங்க எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசையும் லட்சியம். அப்படி நம்ம முயற்சியோடு சேர்ந்து இறை அருளோடு நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக அது 200% நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பரிகார முறை தான் ஆஞ்சநேயருடைய வாள் வழிபாடு. இது என்னது? இது ஆஞ்சநேயருடைய வாள் வழிபாடு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு புதுசாக இருக்கலாம். ஏன்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். வாளுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம், வாளில் அப்படி என்ன வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஞ்சநேயருடைய வாளுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு சிறப்புகள் இருக்குது. ஆஞ்சநேயர் சூரியன்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ அனுமன் சூரியனை வலம் வந்தாராம். அப்படி சூரியனை வலம் வர்றப்ப சூரியன் வந்ததுன்னா என்னாகும், பின்னாடியே எல்லா நவகிரகங்களும் அப்படி வலம் வரும். அப்போ எல்லா கிரகங்களும் அனுமனையும் சேர்த்து வலம் வந்ததாம். அதனால் அனுமனுடைய வாளுக்கு பின்னாடி தான் இந்த எல்லா நவகிரகங்களும் இருக்க மாதிரி ஆயிடுச்சான். அதனால தான் அனுமனை நம்ம யாரெல்லாம் வழிபடுறோமோ அவங்களுக்கு இந்த நவகிரகத்தால் இருக்கக்கூடிய எந்தவித பாதிப்புகள், தோஷங்கள் எதுவுமே இருக்காதுங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் அந்த வாலில் நமக்கு நவகிரகங்களே இருப்பதாக கருதப்படுறதுனால தான் நமக்கு அந்த வாலில் நுனியில் இப்படி 48 நாட்கள் நம்ம சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தோன்னா நமக்கு நவகிரகங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக வழிபட்டதற்கு சமம் சொல்லுது. இது இந்த ஒரு வழிபாடு நவகிரக வழிபாட்டை விட மேலானதாக கருதப்படுதுங்க. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தான் அனுமனுடைய வாள் வழிபாடு. அப்படிப்பட்ட இந்த வாள் வழிபாட்டை நம்ம நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவியும். சப்போஸ் இப்போ பதிவை பார்த்துட்ருக்கோமா, எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குது, நாளைக்கு எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வேறு எந்த அந்த நாள் ஆரம்பிக்கலான்னா இந்த மார்கழி மாதம் எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி மார்கழியில் வரக்கூடிய இந்த வியாழன் இல்லாட்டி நம்ம சனிக்கிழமை, அது மாதிரி நாட்கள் விசேஷமான நாட்கள் தான். அப்போ நீங்கள் தொடங்கலாம். இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயருடைய படம் எடுத்துக்கோங்க. பொதுவாக எல்லாருக்கு வீட்லேயும் இந்த ராமருடைய படங்கள் இருக்கும். ராமர் இருக்கிற இடத்துல ஆஞ்சநேயருடைய அந்த சின்னதான ஒரு உருவமும் இருக்கும். அப்போ அந்த இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆஞ்சநேயருடைய இது எடுத்துக்கலாம். இல்லாட்டி தனியாக நாங்கள் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஆஞ்சநேயருடைய ஒரு படம் ஒன்று வாங்கிக்கோங்க. நல்ல வால் இருக்கிற மாதிரி, நீண்டு இருக்கிற மாதிரி, அப்படி சுற்றி இப்படி இருக்கும் பார்த்திங்களா, அப்படி இந்த படத்தில் கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படி நல்ல வால் பெருசாக இருக்கிற மாதிரி படம் இருக்கும். நீங்கள் கடையில் போய் கேட்டாலே கிடைக்கும். அது மாதிரி ஆஞ்சநேயருடைய படம் ஒன்று வாங்கிக்கோங்க.
நம்ம அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு துளசி உங்ககிட்ட இருக்குன்னா துளசி சமர்ப்பிக்கலாம், வெற்றிலை மாலைகள் சாத்தலாம். அப்படி முதல் நாள் நமக்கு நாளைக்கு வந்து அனுமன் ஜெயந்திங்கிறதுனால இது மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் பண்ணலாம். அந்த வழிபாட்டை வந்து தொடர்ந்து 48 நாட்கள் பண்ணணும். அப்போ நம்ம டெய்லி வந்து ஏதாவது ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். தனியாக நீங்கள் எவ்வளோ விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல, தனியாக சின்னதான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிட்டு இது ஆஞ்சநேயருக்கான தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ நமக்கு வந்து இந்த தொடர்ந்து நம்ம பரிகாரங்கள் பண்ணுறதுனால நம்ம வந்து சுவாமிக்கு வந்து நம்ம நிவேதனம் வைக்கணும். நம்ம சும்மா ஒரு பூஜை பண்ணக்கூடாது. ஏதாவது 2 வாழைப்பழம், கல்கண்டு, திராட்சை என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதை பண்ணலாம். இப்போ 48 நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் வேணால் சின்னதான ஒரு டப்பாவில் ட்ரை கிரேப்ஸோ கல்கண்டோ நீங்கள் வாங்கி வச்சுட்டா கூட நம்ம டெய்லி பூஜைக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரே ஒரு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி, ஒரு பிரசாதம், ஒரு தீபம், இவ்வளோதாங்க வேணும். ஆஞ்சநேயருக்கு சுத்தமான சந்தனம் மட்டும் வாங்கிக்கோங்க. பூஜையில் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதே உபயோகப்படுத்திக்கலாம். இல்லாதவங்க சந்தனம், குங்குமம் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். முதல் நாள் நம்ம நாளைய தினம் நம்ம சுவாமி படத்தெல்லாம் அலங்கரிச்சிட்டு அதனுடைய வால் இப்போ பொட்டு வைக்கிறதுல தான் இதுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். பொட்டு மேலேருந்து ஆரம்பிக்கணுமா இல்லை கீழே இருந்து இப்படி கொண்டு போகணுமான்னு. எப்பயுமே இந்த வாலானது எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ, அதாவது அனுமன் அந்த உட்கார இடம் இருக்குது பார்த்தீங்களா, வால் எங்கே அவருக்கு ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்பிக்கிற இடத்துல தொடங்குற இடத்துல தான் நம்மளும் அந்த பொட்டு வைக்க தொடங்கணும். இதுதான் இதனுடைய சூக்ஷ்மமே. அப்படி முதல் பொட்டு நம்ம அந்த வால் தொடங்குற இடத்துல நீங்கள் ஆரம்பித்து 48வது நாள் அந்த வால் எந்த இடத்துல அப்படி முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் முடிச்சிடணும். இவ்வளோதாங்க. இந்த பூஜை நம்ம ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பூஜை ரூம்குள்ளே போகிறப்பே நம்ம வந்து பூக்கள் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்பயே மனசுக்குள்ளே ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கவுண்டிங்ஸ்லாம் எதுவுமே கணக்கே வேணாம். மனசுக்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு ஸ்ரீராம் ஜெயம் சொல்லிக்கிட்டே விளக்கு ஏற்றுறது, நம்ம வந்து துளசி வைக்கிறது, இப்படி சின்ன சின்ன அந்த அனுமன் வாளுக்கு பொட்டு வைக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே மனசுக்குள்ளே ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். நம்ம இது மாதிரி பொட்டு வைக்கிறப்ப உங்கள் மனசுக்குள்ளே என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ, என்ன கோரிக்கைகள் வேணுமோ, ஒரே ஒரு விஷயம் இது எங்களுக்கு நடந்தே கண்டிப்பாக எங்களுக்கு நடத்தி கொடுப்பா ஆஞ்சநேயரப்பா அப்படின்னு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி அப்படி நம்ம பொட்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த பொட்டு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் பூஜைகள்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை 48 நாட்களுமே நீங்கள் பூஜையில் இருந்து படிங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம்: அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்க கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி பூஜையில் நீங்கள் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு பொட்டு வச்சு முடிச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் மனசில் ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்லணும். அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு. அதே மாதிரி நம்ம பொட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படியே பெரிய அளவுக்கு பொட்டெல்லாம் நீங்கள் வைக்க வேணாம். ஏன்னா 48 நாட்கள் நம்ம பொட்டு வைக்கணும். அப்போ அந்த வால் நமக்கு வந்து இடம் பற்றணும். அதனால் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறப்பே சின்னதான சந்தன போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வழிபாட்டை நம்ம முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் துளசி மாலை, வடை மாலை இதெல்லாம் நம்ம சாத்திட்டு நம்ம பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நம்ம சின்ன இந்த பேப்பரில் எழுதிட்டு அதை ஒரு மாலையாக கட்டி நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு நம்ம சமர்ப்பித்தோன்னா நம்முடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்லதான ஒரு வழிமுறை. அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ பெண்களுக்கு நடுவில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய 5 நாட்களோ 6 நாட்களோ அந்த நாள் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த ஒரு வழிபாட்டையும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பூஜை முடிச்சதுக்கப்புறமேட்டு நான்வெஜ் நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இப்போ காலையில் பூஜை பண்ணுறோம், மதியானத்துக்கு அப்புறம் சாப்பிடலாமான்னு. கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு வேண்டுதல் நமக்கு நடக்கிறதுக்கு இப்போ 48 நாட்கள்னால் நீங்கள் முழுக்க ஒரு சைவ உணவுகள் எடுத்து ஒரு விரதம் மாதிரி நம்ம பண்ணாதான் நமக்கு அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அதனால் முடிந்தவரை நம்ம இந்த அசைவ உணவுகள் கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் நமக்கு கடைசியில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அதனால் எளிமையான இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நாளைய தினம் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி குவியும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க. இறை அருள் உங்களுக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும்.
நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.